ஜோபுக்கு வருத்தத்தை கொடுத்து பார்க்கிறான். சொல்லுங்க, வருத்தம், வருத்தம், வியாதி, வியாதி, சொல்லுங்க, வியாதி, வியாதி, நோய், நோய், நொடி, நொடி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ரெஸ்பெக்டா இருந்த மனுஷன், நல்ல ஹெல்த்தியா இருந்த மனுஷன், நல்ல ஆரோக்கியமா இருந்த மனுஷன், திடீரென்று அவனுடைய உடம்புல வியாதி வந்துச்சு. திடீரென்று அவனுக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர் வியாதி. அதுக்கு பின்னால சோதனைக்காரன். அநேக வியாதிகளுக்கு பின்னால பிசாசு நிற்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று எங்களுடைய சில சூழ்நிலைகள் நிமித்தம் வியாதிகள் வருகிறது. இன்னொன்று, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்த திருவிருந்துகளை கனையீனம் பண்ணும் பொழுது வருத்தம் பெறும் என்று வார்த்தை சொல்லுது. இவைகளெல்லாம் தவிர ஞானசானம் எடுத்து திருப்பந்தி எடுக்காமல், ஞானசானம் எடுக்காமல் கத்தரை விளையாடும் பொழுது வியாதிகள் வரும். அதை விட பெரும்பாலான வியாதிகள் பிசாசால் அனுமதிக்கப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. தேவ பிள்ளையே, அது கர்த்தருடைய சித்தம் என்று நினைக்காத. நீ ஜெயம் எடுக்க வேண்டாம், நீ ஜெயம் எடுக்க வேண்டாம். எப்படி வருத்தத்தை கொடுக்கிறான் பாருங்க. ஒரு பகுதியில கொடுத்த பிரச்சனை இல்லை தான். சரி, ஒரு கழுத்து அப்படியே பெரிய ஒரு கட்டியா கொடுத்திருக்கலாம், அல்லது வயிற்றுல ஒரு பெரிய கட்டியா கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு கால் அழுகும்படி செய்திருக்கலாம். என்ன செய்யறான்? வேதம் சொல்லுது, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அல்லேலூயா. எப்படி வருத்தம்? கொடிய பருக்கள். சொல்லுங்க, கொடிய பருக்கள். கொடிய சொல்லுங்க, கொடிய பருக்களால், கொடிய பருக்களால் வாதித்தான், வாதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்ன செய்கிறான்? அணு அணுவாக ஜோபுவின் மேல வியாதி என்ற வேதனையை கொண்டு வருகிறான். கொடிய பருக்கள். இதை என்னால தியானிக்க எனக்கு நிறைய ஆசை. இந்த பகுதியை ஜோபு நிறைய நேரம் நான் உங்களுக்கு சொல்லி, நிறைய நேரம் சொல்லி இருக்கிறேன். அவன் தன் வருத்தம் தாங்க முடியாமல் அவன் எப்பொழுதும் சால்வையும் கையுமா இருந்த மனுஷன் எங்க போகிறான்? சாம்பலுக்குள்ள போகிறான். அல்லேலூயா. ஏன் சாம்பலுக்குள்ள போனான்? அந்த வியாதியின் நிமித்தம் ஒரு சிரட்டையை எடுத்து சுரண்டி கொண்டு அதில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான். மாத்திரமல்ல, வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறாங்க, அவன்கிட்ட அந்த சிதல்கள், அந்த பருக்கள் வெடிக்கும் பொழுது சிதல் வரும். அந்த சிதல் செத்த பிணத்தை போல மணக்கும். அதனால மனுஷி கூட பக்கத்துல வர முடியாது. அவன் கட்டின வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. வெளியில் ஒரு அனாதை புணத்தை போல மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக, சுத்த பொன்னாக, சுத்த பொன்னாக என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, உயிரோடு இருப்பவரே. அல்லேலூயா. இந்த பாட்டு அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. இந்த பாட்டு ஜோபுவின் பாட்டு. அவர் சொன்ன வசனங்கள், அதான் வசனம். அவர் சொல்லுகிறார், வருத்தத்தில் சொல்றார், அப்பா நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை. ஓ ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நமக்கு தானே முடியுதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்னனா நாரிக்குள்ள உழைஞ்சா நமக்காக காயப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கை எப்படி தலைக்கு பின்னால உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, உங்க காயங்களால், உங்க காயங்களால் பிசாசின் வியாதிகள், பிசாசின் வியாதிகள் சுகமடையும், சுகமடையும். அல்லேலூயா. சுகம் பெற்றான பரவில்லையா? ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். புதிய ஈரலை கொடுப்பார், புதிய கிட்னியை கொடுப்பார், புதிய கர்ப்பப்பையை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த உடம்புக்களை என்னென்ன இருக்க வேண்டும் என்று படைச்சவர் என்னுடைய ஆண்டவர் அதை திரும்பவும் எனக்கு கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவரும் ஜீவன் உள்ளவருமாக அவர் இருக்கிறார். இது ஒரு சோதனை, அவ்வளவுதான். இப்போ ஒரு சின்ன சோதனை. இந்த வியாதி என்பது உனக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை.
ஆனால் இதில நீ முடிய மாட்டாய், இதில நீ ஜெயிப்பாய் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உனக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய்.